தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விவகாரம் ஒத்திவைக்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பு. யாழில் போலீசாரால் கொண்டு செல்லப்பட்ட இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் கஜேந்திரன் குற்றச்சாட்டு. தனியார் பேருந்தை மோதிய அரசு பேருந்து கிளிநொச்சியில் விபத்து. இரு கல்வி வலயங்களின் பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை. யாழில் இளைஞனை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய கும்பல். யாழில் இருந்து சென்ற பேருந்து மீது கல்வீச்சு, சாரதி படுகாயம். மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு. உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட தேரர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். 2023 ஆண்டு மார்ச் 9 நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுக்களின் விசாரணையை முடித்துக் கொண்ட உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதை ஒத்திவைத்துள்ளது. குறித்த மனுக்கள் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய தலைமையிலான 5 அடுக்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் வாய்மூல சமர்ப்பணங்கள் நிறைவடைந்ததை அடுத்து மனுக்களின் விசாரணையை முடித்த நீதியரசர்கள் தீர்ப்பு வழங்குவதை ஒத்திவைத்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி மாற்றுக் கொள்கைகளுக்கான மையம் மற்றும் சுதந்திரமான மற்றும் பெப்ரல் என்ற நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை உள்ளிட்ட பல குழுக்களால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் காரைநகர் பகுதியிலே போலீசாரால் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் இது போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட கொலை என செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். குறித்த குற்றச்சாட்டினை அவர் இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த வருடம் நவம்பர் 14 யாழ் காரைநகர் கிராம சேவையாளர் அலுவலகம் ஒன்றில் சந்தேகத்துக்கிடமான ஒருவர் நிற்பதாக கிராம சேவையாளர் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார். இந்நிலையில் அதே மாதம் 18 பொன்னாளையில் சிதைந்த நிலையில் அவரது சடலம் மீட்கப்பட்டது. அந்த கொலை தொடர்பாக அவரும் கைது செய்யப்படவில்லை. இது போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட கொலை. வடக்கு கிழக்கிலே போலீசாருடைய அராஜகங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற நிலையில் இது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன் என்பது தொடர்பில் எங்கள் மத்தியில் கேள்வியை எழுப்பியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்ட பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கரந்தாய் பகுதியில் தனியார் பேருந்தை பின்னால் வந்த அரசு பேருந்து மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கரந்தாய் பகுதியில் இன்று காலை 10 மணியளவில் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து பயணிகளை ஏற்றுவதற்காக தரிப்பிடத்தில் நின்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த அரசு பேருந்து மோதியுள்ளது. குறித்த விபத்தானது திட்டமிட்டு இடம்பெற்றுள்ளதாக பயணிகளால் தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சியிலிருந்து யாழ் நோக்கி அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் ஒரு சில நிமிட வித்தியாசத்தில் புறப்பட்டு வருவதால் இருவருக்கும் இடையில் அடிக்கடி முறுகல் நிலை ஏற்படுவதாகவும் இதனால் வீதியில் போட்டியிட்டு செல்வதாகவும் பொதுமக்களால் குற்றம் சாட்டப்படுகிறது. குறித்த போட்டியின் காரணமாகவே திட்டமிட்டு பின்னால் வந்து தனியார் பேருந்தை அரசு பேருந்து மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்து இடம்பெற்ற இடத்தில் இரு பேருந்துகளின் உடைந்த கண்ணாடி துண்டுகள் வீதியில் கிடந்ததாகவும் பாடசாலை மாணவர்கள் அதிகம் நிற்கும் இடம் அதனால் துப்புரவு செய்து செல்லுமாறும் கரந்தாய் கிராம மக்கள் தெரிவிக்கப்பட்ட போது அரசு பேருந்து உத்தியோகத்தர் ஒருவர் தரக்குறைவாக மக்களிடம் பதிலளித்துள்ளதுடன் தம்மால் அதனை செய்ய முடியாது எனவும் தெரிவித்துள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அத்தோடு விபத்தில் காயமடைந்தவர்கள் பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சீரற்ற காலநிலை காரணமாக நாளை இரு கல்வி வலய பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நிவித்திகல கல்வி வலயத்தின் அலப்படு மற்றும் அயகம பிரிவுகளுக்கு உட்பட்ட அனைத்து பாடசாலைகளும் நாளை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் வானிலையின் அடிப்படையில்
பாடசாலைகளை நடத்துவது தொடர்பில் தீர்மானங்களை மேற்கொள்ள வலய கல்வி பணிப்பாளர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சபரகமும் மாகாண சபை ஏனைய வலயங்கள் மற்றும் பிரதேசங்களில் வழமை போன்று பாடசாலைகளை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி உளவிக்குளம் ஆலயத்துக்கு முன்பாக கோடாரி வெட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. உளவிக்குளம் ஆலயத்தின் உபதலைவராக செயற்பட்டு வரும் 38 வயதுடைய குறித்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மீது இன்று கோடாரி வெட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2 மோட்டார் சைக்கிள்களில் முகத்தை மறைத்தவாறு வந்த 5 பேர் கொண்ட கும்பல் கோடாரியொன்றினால் குறித்த இளைஞரை தாக்கியுள்ளனர். தாக்குதலுக்குள்ளான இளைஞர் கையில் பலத்த காயத்துக்குள்ளாகி அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வேலைக்கு செல்வதற்காக சென்று கொண்டிருந்த போது ஆலயத்திற்கு முன்பாக உள்ள பிரதான வீதியில் வைத்து வழிமறித்த கும்பல் இளைஞரை சரமாரியாக தாக்கியதில் குறித்த இளைஞன் கைகளில் பலத்த காயமடைந்தார். இந்நிலையில் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் இருந்து அக்கரைப்பற்று நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தே கல்வீச்சு தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது. காரில் சென்ற இனம் தெரியாத இருவர் வீதியில் பயணித்த பேருந்தின் மீது கல்லெறிந்து தாக்கியதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் வெலிகந்த பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது பேருந்தின் முன்புற கண்ணாடி உடைந்து சிதறிய நிலையில் கண்ணாடி துண்டுகள் தலையில் குத்தி பஸ் சாரதி காயமடைந்துள்ளார். காயமடைந்த சாரதி வெலிகந்த அரசு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பொலனறுவை அரசு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சில அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க லங்கா சதோச நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி உருளைக்கிழங்கு, கோதுமை மா, வெள்ளை கவுப்பி, சிவப்பு கவுப்பி, காய்ந்த மிளகாய், நெத்தலி, கடலை பருப்பு ஆகியவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து லங்கா சதோசா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ள விடயங்களாக உருளைக்கிழங்கு 75 ரூபாய் குறைக்கப்பட்டு 350 ரூபாவிற்கும், கோதுமை மா 5 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 190 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படும். வெள்ளை கவுப்பி 110 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 990 ரூபாவிற்கும், சிவப்பு கவுப்பி 45 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 950 ரூபாவிற்கும் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை காய்ந்த மிளகாய் 20 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 780 ரூபாவிற்கும், நெத்தலி 20 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 930 ரூபாவிற்கும் விற்கப்படும். அத்துடன் கடலை பருப்பு 15 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 185 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படவுள்ளதாக லங்கா சதோச நிறுவனத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வலாங்குடி கசப தேரர் தலங்கம காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த கைது சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. உத்தேச மின்சார கட்டணத்திற்கு எதிராக எதிர்ப்பு பலகையை ஏந்தியவாறு நாடாளுமன்றத்துக்கு அருகில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து சுமார் 10 நிமிடங்களில் தலங்கம காவல்துறை அதிகாரிகள் வந்து அவரை கைது செய்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.